நாகர்கோவிலேருந்து ஆளை இறக்குனது அவர்தான். உங்க பொண்ணை வேணையத்தி சாகடிக்க சொன்னதும் அவர்தான். எல்லாத்துக்கும் காரணம் வக்கீல் தான். எதுக்காக? நீங்க உயிரோட இருந்தா பிரச்சனைன்னு உங்களை சாகடிச்சிட்டா நிம்மதியா தொழில் பண்ணலான்னு அவர் தான் செய்ய சொன்னார். சண்முகனை என்னை விட்டுருங்கண்ணே, நான் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறேன். இனிமே இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன். ஓ, உன் குரூப்போட போய் சேர்ந்துக்க. அவங்கள ஏற்கனவே ஒரு இடத்துக்கு அனுப்பியிருக்கேன். கரடி சாலமன் ரவுடிசத்தில் இப்போ இவன் தான் நம்பர் 1ல இருக்கான். மனுஷங்களோட உடல் உறுப்புகளுக்கும் உயிர்களுக்கும் விலைப்பட்டியலை நிர்ணயிச்சு 24 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆஃபீஸ் இருக்கு. இந்த குரூப்லேயே ரொம்ப டேஞ்சரானவன். பிரான்சிஸ், பயமா இருக்குடா. அட நீ தைரியமா இரு, நம்ம கிட்ட போலீஸ் டிபார்ட்மெண்டே இருக்கு. பாதுகாப்புனா சாதாரண பாதுகாப்பு இல்லப்பா, பூனைப்பட மாதிரி. கமிஷனரே உன் பாதுகாப்புக்காக வராரு. அம்மா, நீ விஷயத்த சொல்லவே இல்லையே. யார் உன்னை மிரட்டினது? யாருன்னு சொல்லு. சொல்றேன் நேரம் வரும்போது. ஒன்னு பசுபதிக்கு ஜெயிலு, இல்லைன்னா அவன் கையால சாவு. இறைவா, நீ தான் அவனை காப்பாற்றணும். எஸ், நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க மிஸ்டர் பசுபதி. மேலிடத்துல இருந்து உத்தரவு. மினிஸ்டர் பிரான்சிஸ் தான் அதை நேரடியாக கொடுத்துருக்காரு. நானும் இங்கே இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேன். நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்க. தேங்க்ஸ் அலாட் மிஸ்டர் கோவிந்தன். குட் நைட். குட் நைட். Shanmugam? Yes, sir. HC Shanmugan on duty. என்ன சார் இது? நான் உங்களை கொல்ல வரல, உங்க பாதுகாப்புக்கு வந்திருக்கேன். பசுபதி சார் உடம்புல ஒரு ஈ கூட உட்காராம பாத்துக்கணும்னு அரசாங்கத்தோட உத்தரவு. அது எதுக்கு? எடுத்துருங்க. ஃபுல் லோடட் இல்ல. ஆமா, ஃபுல் லோடட். நீ என்னைக்கு இந்த வேலையை பண்ணியோ அன்னைக்கே ஃபுல் லோட் பண்ணி வச்சுட்ட. என் பசங்களெல்லாம் சாகடிச்சது நீ தானடா. என்னது? நான் கொன்னனா? அவங்களுக்கு நான் எவ்வளவோ சொன்னேன். நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு எங்கேயாவது போய் நல்லபடியா பொழைச்சிக்கங்கடான்னு சொன்னேன். அவங்க கேட்கல. அது அவங்க விதி. அவங்களுக்கு தினமும் சாவை பார்க்கணும். ரத்தத்தை பார்த்தாதான் அவங்களுக்கு சோறே இறங்கும். தட்டி கேட்க யாரும் இல்லைங்கிற அகங்காரம். ஆனா என்கிட்டயே அவங்க வாலாட்டலாமா? வாலாட்டினானுங்க, வெட்டிட்டேன். சாகும்போது என்ன சொன்னானுங்க தெரியுமா? கொல்லவும் சாகவும் லைசன்ஸ் வாங்கி கொடுத்த அந்த பசுபதி சார வெட்டுறாதீங்கன்னு சொன்னானுங்க. அது மட்டும் இல்ல, சிவனோட நெத்திக்கண்லேருந்து வந்து பிறந்த அந்த அக்னிபுத்திரன் இந்த சண்முகங்கிறத மறந்துட்டீங்க. மறதிக்கு நல்ல சிகிச்சை மரணம்தான். ஆமா, இதே ஊர்ல அனாதையா தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருந்தவனை கூட கூட்டிட்டு வந்து கூட பிறந்தவன் மாதிரி பாசம் காமிச்சு இந்த அளவுக்கு வளர்த்து விட்ட என்ன நீ மறந்துட்டல்ல? கஷ்டப்பட்ட காலத்துல நடந்த எல்லாத்தையும் நீ மறந்துட்ட. மரணம்தான் மறதிக்கு சிகிச்சை. பசுபதி, நீ என்ன உருவாக்கி விட்ட அப்போ இல்ல, எப்ப நீ என்ன தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சியோ அப்பவே நான் அவசியம்னு தெரியும். ஒண்ணு ஒருத்தன் உயிர் எடுக்கவோ, இல்ல அவங்கிட்ட இருக்கிற பணத்தை புடுங்கி உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்கறதுக்கோ. நாத்து அடிக்கிற மீன் மார்க்கெட்ல வாழ்ந்த நீ இப்போ மாளிகையில இருக்கிறன்னா அது உனக்கு ஒரே நாள்ல கிடைச்சது இல்ல. இந்த சண்முகத்தோட உழைப்பு, வியர்வை, நாணயம் இதையெல்லாம் அடகு வச்சு அந்த வட்டியில வளர்ந்தவன்டா நீ. நான் ஒத்துக்கிறேன், அதுல எனக்கு எந்த வெக்கமும் இல்ல. சாக போற தருணத்துல நீ என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் அதை கேட்பேன். நேரம்
சாகறதுக்கு முன்னாடி இருக்கிற நேரம். அந்த நேரத்துல ஒரு கேம் வச்சுக்கலாமா? இந்த ரூமை விட்டு ஒரே ஒரு ஆள் தான் உயிரோட வெளியில போக முடியும். கையில கன் இருக்குன்னு தெரிஞ்சுமா நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஆயுதங்களை உபயோகப்படுத்த முடியாத நேரம் சில சமயம் வரலாம். ஒரு பார்ட்டிக்கு அப்புறம் தான் இயேசுநாதர் தான் சிஷ்யர்களை பிரிஞ்சாரு. அந்த மாதிரி நம்மளும் அதுக்கு என்ன, ஒன்னோ ரெண்டோ அடிக்க வேண்டியதுதான். உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஊத்தி குடி சண்முகம். ஓ, என்ன மாம கை நடுங்குதா? எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் பழகினவன் மேல கை வைக்க போறோம்னு நினைக்கும் போது அவன் கை கொஞ்சம் நடுங்க தான் செய்யும். போனது போட்டோம், இதபடி உன்னோட இந்த தன்னம்பிக்கை அதுதான் உன்கிட்ட என்ன சேர்த்ததும் அப்புறம் நான் மதிச்சதும். நீ சொன்னியே இதுக்கு முன்னாடி நான் மீன் வித்துக்கிட்டு இருந்தேன்னு. அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த ஒரே மூலதனம் தன்னம்பிக்கை தான். அதுக்கப்புறம் அதிகாரத்து மேல எனக்கு இருந்த அதிகப்படியான ஆசை. அதுக்கு பக்கபலமா இருந்தது ரவுடிசம். பிறப்பு இறப்பு, இந்த ஊர்ல இருக்கிற எந்த ஒரு மனுஷனோட தலையெழுத்தையும் மாத்தி எழுதக்கூடிய அதிகாரத்தை ரவுடிசம் தான் எனக்கு கொடுத்தது. மறுவாழ்வு மையத்துல கூட இதுக்கு சிகிச்சையே கிடைக்காது. நான் அதை விரும்புறேன், அதுல வாழ விரும்புறேன். அப்படிப்பட்ட என்கிட்ட நீ இது எல்லாத்தையும் நிறுத்தணும்னு சொல்ற. அப்புறம் நான் என்ன செய்யணும்? டெவின் கார்லோஸ் பசுபதின்ற ஒரு நல்ல மனுஷன் இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு கேட்ல போர்டு எழுதி தொங்க விட்டு இங்க இருக்க சொல்றியா? டெவில், காலேஜ் படிக்கும்போது என் பேர் அதான், டெவின் கார்லோஸோட சுருக்கம். அந்த பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சண்முகம். அடி சனியனுக்கு பிறந்த சனியனை, என்னடா என்ன பேசிக்கிட்டே போற? இந்த செவத்துல அடிச்சிருக்கிற பெயிண்ட்லயும் நீ திங்கிற சோத்துலயும் ரத்த வாடதானடா வீசுது. கட்டு கட்டா கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற பணம் அது வந்ததுக்கு அப்புறம் என்னைக்காவது நீ நிம்மதியா தூங்கிருக்கியா? செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு சம்பளம் கிடைச்சிருச்சுடா. காது கேட்காம வாய் பேச முடியாம ஒரு பொண்ணு எனக்கும், கட்டளை படுத்திருக்கிற பொண்டாட்டி புத்தி இல்லாத பையன் உனக்கும். என்ன நீ மகாத்மாவாக்கணும்னு உங்ககிட்ட கேட்கல, மனுஷனா ஒரு சாதாரண மனுஷனா வாழ விடுந்தா உங்ககிட்ட கேட்ட. அதுக்கு நீ எனக்கு கொடுக்க நினைச்ச பரிசு மரணமாமு. இல்ல பசுபதி, நான் இல்ல, சாக வேண்டியது நீ. என்ன கொல்ல வெளியூர்ல இருந்து ஆளுங்களை வரவழைச்சவன் இல்ல நீ. இனி நீ எனக்கு வேண்டாம். மறுபடியும் ஒரு பசுபதி இந்த ஊர்ல பிறக்கிற வரைக்கும் இந்த ஊரும் ஜனங்களும் நிம்மதியா வாழட்டும் பசுபதி. நாம சந்தோஷமா இருக்கும்போது எடுத்துக்கிட்ட போட்டோ இனி இது எனக்கு வேண்டாம். உனக்கும். உன்னை நான் கொல்லணும்னு நினைச்சிருந்தா ஆளை வச்சு என்னைக்க கொண்டிருப்பேன். ஆனா க்ளோஸ் ரேஞ்சில் ஒருத்தனை கொண்டு கழுத்துல கத்திய வச்சு அறுத்திய. இது அவனுக்காக. சார் 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 சார். எஸ், தட்ஸ் ஹிம், ஷண்முகன்.
என்ன சார் நடக்குது இந்த சிட்டில? இந்த சிட்டில வாழ்றதுக்கே எங்களுக்கு பயமா இருக்கு சார். கூலிப்படைக்கும் தீவிரவாதிகளுக்கும் போலீஸான நீங்களே அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கீங்களா? ஒரே நாள்ல சிட்டிக்குள்ள 5 இடத்துல கொலை நடந்திருக்கு. என்ன கமிஷனர் சார், இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? மே ஐ டாக்? ப்ளீஸ் சார். ஒரே நாளில் நடந்த 5 கொலை குற்றங்களை நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இது நீங்க வழக்கமா சொல்றதானே? லெட் மீ டாக் மிஸ்டர். கூலிப்படைகளை சேர்ந்தவங்கள கொல்லப்பட்டவங்க 3 பேர். அதில் ஒரு ஆள் அவங்களோட லீடர். இன்டர்னல் இஷ்யூஸ், கொலைக்கு அதுதான் காரணம். அப்போ வக்கீல் பசுபதி? அவருடைய கேஸ்ல எந்த விசாரணையும் நடக்கிற மாதிரியே தெரியலையே. அந்த கேஸோட விசாரணையும் நடந்துகிட்டு இருக்கு. அதோட முடிவை நான் சீக்கிரமா சொல்றேன். யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? இல்ல, தட்ஸ் ஆல். இந்த கொலையில சண்முகம் சம்பந்தப்பட்டதா ரூமர் இருக்கு. இத பத்தி என்ன சொல்றீங்க? ரூமரை பத்தி எழுத வேண்டியது உங்களோட வேலை. அதை நீங்க செய்யுங்க. போலீஸ் எப்பவும் சட்டப்படி நடக்கும். தி பிரஸ் மீட் இஸ் ஓவர். For more updates, like, comment, subscribe to our channel.